Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 11th இங்கிலீஷ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம 11க்குன்னு வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும், ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா குரூப்லேயும் நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அண்ட் 11th இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரோஸில் எதெல்லாம் முக்கியமானது, போயமில் எதெல்லாம் முக்கியமானது, எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ மூலமாக போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இன்னும் நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் தர்றேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு 11th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கல்வி டியூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் கூட போதும். நம்மளுடைய அந்த வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாவே போதுமானது. ஆனால் என்னென்னா அதில் நான் என்னென்ன கொஷின்ஸ் சொல்லியிருக்கனோ அந்த எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் தரவாக படிக்கணும், ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் 11th இங்கிலீஷில் உங்களால் அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம தைரியமாக படிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர், போன வருஷம் 2023 நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்னுடைய அஃபிஷியல் கொஷின் பேப்பர், மதுரை டிஸ்ட்ரிக்ட்னுடையது. சரியா? இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட்னுடைய இந்த அஃபிஷியல் கொஷின் பேப்பரில் நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்கு நம்ம சொன்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர் நம்ம சொன்னது. அப்புறம் அக்கார்டிங் டு மேரி கோம் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் ஹர் லூசிங் இன் த ஃபைனல்ஸும் நம்ம சொன்னது. நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு கொஷினுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே போல் அப்ரிசியேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஆர் தே, இது நம்ம சொன்ன கொஷின் தான். அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. இந்த ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் இருக்குது, அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின்ல whom does the poet admire, why do the athletes sweat, இந்த ரெண்டு கொஸ்டினுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்குது. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் நான் பேராகிராஃப்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு 2 யூனிட் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தரவா படிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், ஃபர்ஸ்ட் போயம், ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி, இந்த 3 பேராகிராஃபையும் தரவா படிச்சுக்கிறங்க. படிச்சுட்டு இந்த செகண்ட் யூனிட்ல ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3ல் ஏதாவது ஒரு பேராகிராஃப் நீங்கள் தரவாக படிச்சுக்கிறங்க. அப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ மற்றபடி உங்களுக்கு ஜென்ரல் கான்செப்ட்லாம் இதில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சம்மரி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதணும், நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும், இஆர்சி எப்படி எழுதணும், இது எல்லாத்துக்குமே வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மதுரையினுடையது. இதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நடந்த கொஷின் பேப்பர் நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.